Hello students, next exercise sum 22. Following is the receipt and payment account of Neyveli Science Club for the year ended 31st December 2018. Receipt and payment account for the year ended 31st December 2018. 2. Balance brought down cash in hand 2400. Subscription income side. Life membership fees, liabilities. Exhibition fund receipt, liabilities. Sale of science equipments ன்றப்ப அது வந்து assets. ஸோ அதோட புக் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5000, பட் நம்ம சேல்ஸ் பண்ணுற செல்லிங் ப்ரைஸ் வந்து 6000. இப்போ கம்பேர் பண்ணுறப்ப 1000 rupees டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ புக் வேல்யூ இஸ் லெஸர் தேன் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இந்த 1000 rupees வந்து ப்ராஃபிட். ஸோ income side 1000. Sale of science equipments, profit on sale of science equipments rupees 1000. To miscellaneous income side. Bank overdraft, postage expenses, expenditure. Science equipments purchased, equipments கொடுத்துருக்காங்க, so asset purchased. By laboratory expenses, expenditure. Secretary's honorarium, expenditure. Audit fees, expenditure. General charges, expenditures. Exhibition expenses. இங்க exhibition fund receipt கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து exhibition expenses, liability side. ஃபண்டுக்கு ரிலேட்டடாக என்ன அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கனாலும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல என்டர் பண்ணக்கூடாது. should not recorded in income and expenditure account. It will be shown on the liability side. Last one, by balance carried on, cash in hand, cash at bank, asset side. Then additional information. First one, opening capital fund 6400. இந்த சம்ல opening capital fund கொடுத்திருக்காங்க. Subscription includes 600 for the year 2019. நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது 2018. ஸோ 2019 கொடுத்துருக்கிறனால சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடுவோம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில். தென் இட் வில் பி அப்பியர் இன் லைபிலிட்டி சைட். நெக்ஸ்ட் ஒன், சயின்ஸ் எக்யூப்மெண்ட் ஆஸ் ஆன் 1/1/2018 rupees 5000 எக்யூப்மெண்ட். ஸோ அசட் ஓப்பனிங் பேலன்ஸ் சயின்ஸ் எக்யூப்மெண்ட். தென் அசட் பர்ச்சேஸ்டு நம்ம என்டர் பண்ணியிருக்கிறோம் இல்லையா மேலே, அந்த அமௌண்ட்டையும் இதோட ஆட் பண்ணி அசட் சைட் நம்ம காமிக்கணும். சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் ஷுட் பி கெப்ட் இன் ரிசர்வ் ஃபார் நியூ ஆடிட்டோரியம். நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 19ல பார்த்தோம் இல்லையா, பெவிலியன் கட்டுறதுக்காக ரிசர்வ்ல வச்சுருந்தாங்கன்னா அதே மாதிரி இதுலேயும் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின்ல எக்ஸிபிஷன் ஃபண்ட் வந்து ரிசிப்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 7000 rupees, எக்ஸ்பென்சஸ் வந்து 5000. ஸோ 7000 மைனஸ் 5000, 2000 rupees சர்ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ப்ளஸை நம்ம வந்து ரிசர்வ் ஃபார் சுட் பி கெப்ட் இன் ரிசர்வ் ஃபார் நியூ ஆடிட்டோரியம். அந்த நியூ ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக ரிசர்வ்ல வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வ்ன்றப்ப அது எங்கே வரும், லைபிலிட்டி சைடு. என்ன அமௌண்ட்டு டிஃப்ரென்ஸ் 7000 மைனஸ் 5000, 2000 rupees லைபிலிட்டி சைடு என்டர் பண்ணணும். Prepare income and expenditure account for the year ended 31st December 2018 and the balance as on that date. One more important point, நம்ம assets வந்து purchase பண்றோம், opening balance plus purchase minus sales value, book value 5000 வந்து asset sideல minus பண்ணிடணும். asset side வந்து நம்ம opening balanceையும் purchaseையும் தான் இதுவரை ஆட் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணதில்லை. பட் இந்த சம்மில் வந்து மைனஸ் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் எடுத்துக்க கூடாது, புக் வேல்யூவை தான் எடுத்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன். In the books of Neyveli Science Club, income and expenditure account for the year ended 31st December 2018, expenditure income. Income side, by subscription less subscription received in advance. நம்ம பார்த்தோன்னே அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறோம், போட்டு அவுட்டர் காலம் போட்டணும். நெக்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் 6000 செல்லிங் ப்ரைஸ், 5000 புக் வேல்யூ, அந்த டிஃப்ரென்ஸ் 1000 என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், மிஸ்லேனியஸ் இன்கம். இந்த 3 ஐட்டம்ஸ் தான் இன்கம் சைடு வரும்.
Subscription includes 600 for the year 2019 received in advance. So minus 600, outer column 8,100. Then 6,000 minus 5,000, 1,000. Miscellaneous income 500. Expenditure side, postage expenses, laboratory expenses, secretary's honorarium, audit fees, general charges. அப்படியே நம்ம என்டர் பண்ணிட வேண்டியதான். Expenditure side total 13,000, but income side total 9,600. So difference 3,400. By deficit, balancing, expenditure is over than income. Next one, balance sheet. In the books of Neyveli Science Club, balance sheet as on 31st December 2018. Liabilities, assets. Asset side, science equipment. Opening balance amount enter பண்ணிடுறோம். Then payment sideல இருக்கிற purchases amount add பண்ணிட்டு expenditure sideல receipt sideல இருக்கிற சேல்ஸ்ல எந்த வேல்யூ என்டர் பண்ணணும், புக் வேல்யூ தான் நீங்கள் என்டர் பண்ணணும். புக் வேல்யூ என்டர் பண்ணி அதை மைனஸ் பண்ண அமௌண்ட்டை வெளியே போடுறோம். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், க்ளோசிங் பேலன்ஸ். தென் லைபிலிட்டி சைட், கேபிட்டல் ஃபண்ட் லெஸ் டெபிசிட். நமக்கு இந்த சம்ல டெபிசிட் தான் இருந்தது இல்லையா. புக்கில் உங்களுக்கு ஆன்சர் டெபிசிட்டோட வேல்யூ 1,400 rupees கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ஆன்சர் தப்பு, கரெக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆன்சர் என்ன, 3,400. ஸோ அந்த 3,400 மைனஸ் பண்ணி அவுட்டர் காலம் போட்டுடுவோம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பார்த்தோன்னே அந்த 600. தென் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் 5,000. ரிசர்வ் ஃபார் நியூ ஆடிட்டோரியம். எக்ஸ்பென்ஸ் எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரிசிப்ட் 7,000. தென் மைனஸ் எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸ் 5,000. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர டிஃப்ரென்ஸை இதில் என்ன பண்ணுவோம், ரிசிப்ட் 7,000, எக்ஸ்பென்சஸ் 5,000. இந்த மைனஸ் பண்ணி வர சர்ப்ளஸ் அமௌண்ட்டை தான் நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் ஃபார் நியூ ஆடிட்டோரியம். ஸோ கேபிட்டல் ஃபண்ட் கொஸ்டினில் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 6,400 லெஸ் டெபிசிட் 3,400. ஸோ புக் ஆன்சரை இதில் சேஞ்ச் பண்ணிக்கணும், 3,000. லைபிலிட்டி சைடு ஓவர். தென் அசட் சைடு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 5,000 ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் சேல்ஸ். Opening balance plus purchases 10,000, 15,000 minus sales. சேல்ஸ்ல நல்லா கவனிச்சுக்கோங்க, புக் வேல்யூ தான் என்டர் பண்ணணும், செல்லிங் பிரைஸ் என்டர் பண்ணக்கூடாது. அவுட்டர் காலம் 10,000. கேஷ் இன் ஹேண்ட் 200, 400. அவுட்டர் காலம் 600. So both side total 10,600, 10,600. Okay, thank you.